ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நுங்கை வச்சு ஒரு சூப்பரான புதுவிதமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அதிகமாக நுங்கு தேவைப்படாது. 5 நுங்கு மட்டும் போதும். டக்குன்னு இந்த மாதிரி ரெசிபி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நுங்கை ஃபுல்லாக இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு கத்தியால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம அதையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து அகரகர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒரு சில பேர் ஊரில் வந்து இது அகரகர்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து கடல் பாசி சொல்லுவாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அகரகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு பிஞ்சளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் வந்து சீவி எடுத்திருக்கேன். காய் சீவும் பாருங்கள், அதில் போட்டு சீவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நுங்கு ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடணும். நுங்கு போட்ட உடனே வந்து ஹீட் பண்ணக்கூடாது. 5 ஹவர்ஸ் கழித்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துனா இந்த மாதிரி நுங்கு ஜெல்லி ரெடி ஆகிடும். இதை அப்படியே கட் பண்ணி பீஸ் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. எங்கள் ஊர் சைடில் நுங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். உங்கள் ஊர் பக்கம்லாம் இதோட ரேட் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படிச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.